இந்த ஓராண்டிலேயே நம்ம இப்போ பார்ப்பது சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. இந்த வக்கரத்துக்குன்னு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வந்த உடனே காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க, ஜாதகத்தில் வந்து எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் வக்கரம் ஆகிறார். ஆனால் லைஃப்பும் அவங்க அனுபவிக்க முடியல. என்ன காரணம் பார்த்தா, சனி பகவான் வந்துட்டாருனோடனே மேஷ ராசிக்காரர்களுக்கு பல பேர் பயத்துல தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை வருமோ என்ன ஆகுமோ. ஏன்னா 7.5 சனி தொடங்கிருது. அவரும் சும்மா இல்லை, தன்னுடைய வேலைகளை காட்ட தொடங்கிட்டார். ஏன்னா சனி வக்கர பயிற்சி. அதனால பின்னோக்கி வரக்கூடிய பழைய கம்பெனிக்கு ரிவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பை மேஷ ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். நீங்க நல்லபடியா ஒர்க் பண்ணினா உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். இல்லைன்னா திருப்பி பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பை, பழைய பதவிக்கே வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு வந்துடும். மேஷராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியம் பணத்தை சேமிக்கணும். அப்பாவுடைய உடல் நலத்தில் மேஷராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் குமுதம் பக்தி நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சனி பகவான் அவருடைய பயிற்சியை சென்ற ஆண்டு நம்ம பார்த்தோம். சனி பகவானுடைய பயிற்சி நடந்து இந்த ஓராண்டிலேயே நம்ம இப்போ பார்ப்பது சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. ஒரு கிரகம் வந்து நேர்கதியில் செல்கிற போது ஒரு பலன் கொடுக்கிறது. அந்த கிரகமே வக்கரமாக வரும்போது அவருடைய பலன் மாறுபடுறது. சனி பகவான் எங்கே இருக்காருன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2வது பாதம் 1வது பாதம் இதுக்குள்ள வரப்போறார். அப்ப சனி பின்னோக்கி வருகிறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம இங்கேருந்து பார்க்கிற போது அந்த சனி பகவான் பூமியிலிருந்து பார்க்கிற போது இந்த சுழற்சியில சின்ன ஒரு வேறுபாடு. அந்த வேறுபாட்டை நம்ம எப்படி சொல்றோம்? சனி பின்னோக்கி வருகிறது அப்படின்னு சொல்றோம். ஜோதிட சாஸ்திரத்துல இந்த வக்கரத்துக்குன்னு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குன்னா அந்த கிரகத்துடைய பவர் மிக மிக அதிகம். அப்போ இந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறார் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் அது கொடுக்க போகிற பலன்கள் வேற. இப்போ நம்ம ராசிக்கு அது என்ன பலன் தரப்போகிறது, நம்ம எப்படி நடந்துக்கணும், நமக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறோம். சனி பகவான் வக்கரம் அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பகவானுக்குடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். ஒரு வேலை சம்பந்தமான ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். அந்த வேலை சம்பந்தமான விஷயத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாம், தோல்வி கிடைச்சிருக்கலாம். அது என்ன என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய காலம்தான் வக்கர காலம். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய செயல்களில் வந்து ரொம்ப நேர்மையை எதிர்பார்ப்பார் சனி பகவான். நேர்மை குறைவாக ஒரு காரியம் செய்தோம், அதில் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகிறது. ஒழுக்கத்திற்கு சனி வக்கர பயிற்சி காலத்தில் மிகுந்த முக்கியத்துவம் நாம் கொடுக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்ங்கிறோம் பாருங்களேன். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுமாதிரி அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் லஞ்ச லாவணிய வழக்குகளில் நிறையவர்கள் சிக்கிடுவாங்க. ஏன்னா யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை தரக்கூடிய அதிகாரி சனி பகவான் அப்படிங்கிறதுனால லஞ்ச லாவணிய வழக்குகளில் நிறைய பேர் சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. அதில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு நிறைய பயன்களை, அரசாங்கத்தின் மூலமான பயன்கள், நிறைய பயன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் இருக்கும். வாழ்க்கையில் நாம் செய்த விஷயங்கள், இதுவரை என்னென்ன செய்தோம், அதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு தெரிய போகுது. இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம விடாமல் செய்ய வேண்டியது, வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரோம், வந்த உடனே காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், சனி பகவான் ஒருத்தர் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை வச்சுக்கிட்டு தான்
போன ஜென்மாவுடைய கர்மாவை பார்க்குறோம். நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம் போன ஜென்மாவில், செய்ய தவறிய கடமை எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய கர்ம கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகிற போது அதனுடைய பலன்கள் மிக அதிகமாகுது. யாரெல்லாம் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன்களை ஒரு பெரியவங்க குடும்பத்தில் இல்லை, அவங்களுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த தர்ப்பணத்தை சரியாக ஒருத்தர் கொடுக்கல வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஜாதகத்தில் காட்டி கொடுக்கறது. ஒருத்தர் பார்க்குறாங்க, ஜாதகத்தில் எல்லா விஷயமும் நல்லா இருக்குது, ஆனால் லைஃப்பும் அவங்க அனுபவிக்க முடியல. என்ன காரணம் பார்த்தா பித்ரு தோஷம்னு ஜாதகத்தில் இருக்குது. பித்ரு தோஷம் ஏன் வருகிறது அப்படிலாம் பார்க்கும்போது பல கிரகங்கள் அதுக்கு காரணமாக இருக்கும். சூரிய பகவான், ராகு பகவான்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி சனி பகவானை திருப்திப்படுத்தினாலே பித்ரு தோஷம் பெருமளவு குறைஞ்சிரும். அதில் தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நேரத்தில் நம்ம பேச போகிறோம். நம்ம ராசிக்கு என்னென்ன பலன்கள் சனி பகவான் தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை முழுமையாக பார்த்து உங்களுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நவம்பர் மாதம் வரை சனி வக்கர பயிற்சி காலம் இருக்கு. ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் வக்கரம் ஆகிறார். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய செயல்பாடுகளில் நம்ம மிக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உறவினரை பகிர்ச்சிக்கிடுவது, நெகட்டிவாக பேசுறது, இதெல்லாம் கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்முடைய ராசி பலன்கள் படி நடந்து கொண்டால் நமக்கு வெற்றிகள் மிக அதிகமாக இருக்கும். எனது அருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான். சனி பகவான் வந்துட்டாருனோடனே மேஷராசிக்காரர்களுக்கு பல பேர் பயத்தில் தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை வருமோ, என்ன ஆகுமோன்னு. ஏன்னா 7.5 சனி தொடங்கிருது. அவரும் சும்மா இல்லை, தன்னுடைய வேலைகளை காட்ட தொடங்கிட்டார். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு, சார் நான் ஒரு மன நிம்மதி குறைவாகவே இருக்கேன் சார், மனசில் பதட்டமாகவே இருக்கேன் சார் அப்படின்னு பல பேர் கேட்க தொடங்கிட்டீங்க. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். அது ஆல்ரெடி சனி பெயர்ச்சியில் நடந்தாச்சு. அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு போன பிறகு பலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைச்சது. என்ன ஜாப்பில் இருக்கோ அந்த ஜாப்பில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் இல்லை, எனக்கு புது ஜாப் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு புது ஜாப் டெஃபினட்டாக இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் சனி வக்கரமாகும் போது ஒரே ஒரு முடிவில் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னென்னா, ஒரு புது கம்பெனி உங்களுக்கு கிடைக்கிறது, நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் போகிற கம்பெனியை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் வேலைக்கு போகிறேன், அந்த காலத்தில் ரொம்ப நாள் நான் இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். சில நேரங்களில் நம்ம இந்த வேலை மாறின பிறகு மாறின இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க கம்பெனியோட நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆட்களை இன்னும் கூட்டி குறைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி மாறத்துக்கு முன்னாடி முழுமையாக அதை தெரிந்து கொண்டு பிறகு மாறினால் இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும். இல்லாவிட்டால் பழைய கம்பெனிக்கே திரும்பி வருவோம். ஏன்னா சனி வக்கர பயிற்சி, அதனால் பின்னோக்கி வரக்கூடிய பழைய கம்பெனிக்கு நம்ம ரிவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பை மேஷராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். அதில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ப்ரொமோஷன், இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கும்போது 11ஆம் இடம் ப்ரொமோஷனை குறிக்குது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது பாலகத்தையும் குறிக்குது. என்னங்க ஒரு விஷயத்தை சொல்லாதா அப்படின்னு 2 விஷயத்தையுமே அது பேசுது. நன்மையும் கொடுக்குது, தீமையும் கொடுக்குது. நன்மை என்னன்னா ப்ரொமோஷன். அப்போ ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணினா ப்ரமோஷனை தக்க வச்சுக்கிடலாம். சில நேரங்களில் ட்ரையல் மாதிரி நம்ம கம்பெனிகள் கொடுக்கும். நம்ம நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்தா எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கும். நீங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணினா உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். இல்லைன்னா திருப்பி பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பை, பழைய பதவிக்கே வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு வந்துடும். ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் பலர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவங்களெல்லாம் இப்போ சனி பகவான் டெஸ்ட் வைப்பார், யார் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அவனை வேலையை விட்டு வெளியேடு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுறது. 12ல் சனி வக்கரமாக இருக்கும்போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கீங்க பாருங்களேன், நம்ம ஒரு பாத்ரூமில் நடக்கும்போது மற்ற விஷயங்களெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஒரு அசால்ட்டாக சின்ன பையன் நடக்கிற மாதிரி நான் கையை வீசிட்டு நடப்பேன் அப்படின்ட்டு தான் இந்த நேரத்தில் நமக்கு சேஃப்டி கிடையாது இல்லையா? அதில் கவனமாக இருந்துக்கோங்க. ஊர் விட்டு ஊர் மாறுவது, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வருமானா டெஃபினட்டாக சனி பகவான் உங்கள் லாங் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் போகக்கூடிய எல்லா பயணங்களையும் அவர் தருவார். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்படி செய்கிற போது உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா பாஸ்போர்ட், விசா போன்றவற்றை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். பொருளாதார ரீதியாக பார்த்தா சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாக சனி பகவான் தனஸ்தானத்தை பார்த்தா நல்ல வருமானம் வரும். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஆனால் வக்கரச்சனியாக அவர் பார்ப்பதுனாலே சில பேர் ஹெல்த்துக்காக
கொஞ்சம் வந்தக்கூடிய பணத்தெல்லாம் செலவழிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஏன்னா விரையச்சனியாக அவர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஹெல்த்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மேஷராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியம். பணத்தை சேமிக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபாடுகள் மூலமாக பண விஷயங்களில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். அப்படி பண விஷயத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் சென்னிமலை முருகன். சென்னிமலை முருகனை போய் நீங்கள் வழிபடுகிற போது மேஷராசிக்காரங்களுக்கு பண சிக்கல்கள் இப்போ வராது. இல்லை சனி வக்கர பயிற்சி காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாயிரும். ஸோ பண சிக்கல் வரக்கூடாது. கொடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க, வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா என் மார்பு துடிக்குதுடிதாங்களே. கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை காப்பாற்றணுமே. யாருக்காவது இப்போ ஜாமீன் கையெழுத்து போடுறேன், கேரண்டார் கையெழுத்து போடுறேன், நானாச்சும் விஷயத்தை பார்த்துக்கிறேன், இதெல்லாம் இப்போ கூடாது, அடக்கி வாசிக்கணும். இல்லைன்னா சில பிரச்சனைகள் வந்துடும் கொடுத்த வாக்குனால. ஸோ வாக்கு கொடுக்க வேண்டாம். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்தவரைக்கும் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். அப்போ உணவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு. நாக்கு விரும்புறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வயத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்பாவுடைய உடல் நலத்தில் மேஷராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்க அந்த நாட்டு சட்ட திட்டங்கள், அது என்ன சட்ட திட்டங்களோ அதை மதித்து நடக்கணும். இல்லைன்னா சில ப்ராப்ளங்கள் வருது. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனால் பிளாகாரிசம், ஒரு விஷயத்தை காப்பி அடித்து பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களால் சிலருக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்படிங்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனில் நம்ம நேர்மையாக படிச்சுட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ராஜா, சமாளிச்சுக்கிட்டு தைரியமாக நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ தர்ம காரியங்கள் நிறைய படரும். சனி பகவானுடைய அந்த அனுக்கிரகம் 9வது ஸ்தானத்தின் மீது விழுது. அப்போ நிறைய தான தர்மம் பண்ணணும். பண்ணக்கூடிய தான தர்மங்கள்னா நம்மளுடைய கர்மா குறையணும். எவ்வளவு பாவம் செய்தோமோ நமக்கு ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா குறையிறதுக்கு நம்ம தானம் செய்ய வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணினாலே நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ராசிக்கு இந்த வக்கர சனி பயிற்சியினால என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுடைய விலைவாசி மிக அதிகமாகும். பொருளாதார விஷயங்களை நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சனி வக்கர பயிற்சி காலகட்டம். உடல் நலத்தில் அதிக அக்கறையை மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகம் உண்டு. தங்கத்தின் விலையில் நிறைய ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம ஒரு விஷயத்தை வாங்குகிறோம்னா அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அப்போது இந்த சனி வக்கர பயிற்சியில் நமக்கு பிரச்சனைகளே வரக்கூடாது. நம்ம என்ன செய்தால் நமக்கு நல்லது பெருகும்? நான் நல்லதே நினைக்கிறேன் சார், இதுதான் அடிப்படை. நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்குங்கிறது உண்மை. ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, நான் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் முதல் தரமான வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. நம்ம சித்தர்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு செய்வது என்பதே மிகப்பெரிய வெற்றிகளை தரும். இரண்டாவது மிகப்பெரிய வழிபாடு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானையே வழிபடுவது. உதாரணமாக குச்சனூர், தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபடுகிற போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நவக்கிரக கோயில்களில் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள், அங்கே போய் நவக்கிரகத்தை 9 முறை சனிக்கிழமை சுற்றி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு சாப்பாடு வைத்துக் கொள்வது, தினம்தோறும் வைப்பது என்பது ரொம்ப நல்ல பழக்கம். இயலாத பட்சத்தில் சனிக்கிழமைகளையாவது காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ஒரு நல்ல பலனை தரும். அதே போல் மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவை அப்படின்னு பார்க்கணும். நீங்களாக கொண்டு போய் ஒரு உதவியை செய்கிறது. ஒருத்தருக்கு நிறைய சாப்பாடு இருக்குன்னா அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நம்ம கொடுக்குற சாப்பாட்டை அவங்க பயன்படுத்தாமல் கூட போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தேவை மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு கேட்டு அந்த உதவியை செய்யணும். இதை போல தூய்மை பணியாளர்கள், அதாவது ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வகையில் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அவர்களுக்கு என்ன தேவையோ, குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை புரிந்து நாம் செய்யக்கூடிய உதவி, அது மிகப்பெரிய பலனை, இறைவனுடைய அனுக்கிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். பொதுவாகவே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே நமக்கு சனி பகவான் நன்மைகளை வாரி வழங்குவார். அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிக்குரிய பொதுவான பலன்களை நான் வழங்கியிருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.
தளபதி 2 தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.